மதுரை போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி போயிட்டேன். 1 இயராக நான் பெருசாக எங்கேயும் ட்ராவல் பண்ணல. நார்மலாகவே நான் ட்ரிப்புனா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன். 1 இயர் கழித்து போகிறதால சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தேன். நாங்கள் பெங்களூர்லேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் தான் போனோம். கோபுரம் கன்ஸ்ட்ரக்ஷனில் மூடி இருந்தாலும் தூரத்துலேருந்து கோபுரம் தெரிஞ்சோடனே நான் செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். நாங்கள் கோபுரம் கிராண்ட் என்ற ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். வெஸ்ட் கேட்டில் அந்த கோயில் ஸ்ட்ரீட்லேயே இந்த ஹோட்டல் இருக்கும். நாங்கள் செக்இன் டைமுக்கு முன்னாடியே போனதால் முருகன் இட்லி கடையில் போய் சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி செக்இன் பண்ணோம். வெயிட் பண்ணும்போது இந்த புக்கு அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த புக்கு சேலுக்கும் இருக்குது. நீங்கள் கூகுளில் செக் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ரெடியாகி சந்திரன் மெஸ்க்கு சாப்பிட போனோம். அங்கே சாப்பிட்டுட்டு மதுரையில் சுங்கிடி சாரீஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை அப்படியே கையால் கட்டி டை பண்ணி செய்வாங்க. இது அத்தன்டிக்காக செய்கிற ஒரு கப்பிள் வீட்டில் போய் பார்க்கலான்னு போனோம். அங்கே போன உடனே அவங்கக்கிட்ட அது எப்படி செய்கிறாங்க, அந்த ப்ராசஸ்ஸு அதை பற்றிலாம் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த கப்பிள் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவங்க 2 பேரும் இவ்வளோ வருஷமாக அதை ஒன்றா பண்ணுறதுக்கு உண்மையாகவே ரொம்ப பேஷன்ஸ் அண்ட் பேஷன் ரொம்ப வேணும். ஸோ அது பார்க்க இன்ஸ்பயர்டாக இருந்தேன். சுங்குடி சாரீஸ் பற்றி டீட்டெயில்டு வீடியோ நான் சீக்கிரம் போடுறேன். அப்புறம் ஜிகிர்தண்டா குடிக்கலான்னு போனோம். நான் எந்த ஊர் போனாலும் கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்க மார்க்கெட்டு ஷாப்பிங் ஏரியா போவேன். அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த பாத்திர கடை இருந்தது. இந்த பாத்திர கடையில் ஒரு குட்டி ரசவாளி அந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வாங்கிக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங் ரெடியாகி கீழே வந்தால் சாமி ஊர்வலம் வந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்துட்டு லக்ஷ்மி பட்டர் பன்ன்ற ஒரு இடத்துல பட்டர் பன் சாப்பிட போயிருந்தோம். சாப்பிட்டுட்டு மதுரை பரோட்டா சாப்பிட்லன்னா எப்படி அப்படின்னு ஒரு கடைக்கு போயிட்டு பரோட்டா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே தெப்பக்குளமில் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு போனோம். அப்படியே நடந்துட்டு இருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு ஒரு 11 ஆயிடுச்சு. செம்ம டயர்டு. ப்ளஸ் நாளைக்கு காலையில் 3:30க்கு ஏஞ்சிக்கணும். பட் மீனாட்சி அம்மன் காலைல பார்க்க போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட்லேயே போய் தூங்கிட்டேன். நாளைக்கு என்ன ஆச்சுன்னு எபிசோட் 2ல் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. பத்ரம்.